Please subscribe Sadhguru Sai Creations. பலவித எனர்ஜிஸ் கிட்ட இருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்கவும் முடியும். உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை உங்களால் தீர்த்துக்கவும் முடியும். என் கனவுல இந்த சாமி வந்துச்சு, என்னோட தாத்தா வந்தாங்க, பாட்டி வந்தாங்க, தூங்கிட்டு கண்ணை திடீர்னு திறந்தவொடனே பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு பிளாக் கலரில் ஒரு ஃபார்மேஷன் தெரியும். 10 நாள் நல்லா இருப்பீங்க, ஆனால் அதே நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு நிறைய விதமான நோய்கள் உருவாகுது. அதே சமயத்தில் வாழ்க்கை முறையிலையும் பல பிரச்சனைகள் வருது. எந்த ஆன்மாவும் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி கஷ்டப்படுத்துறது கிடையாது. என்னோட லைஃப்பில் எனக்கு பிரச்சனை கொடுக்குற எந்த ஆன்மாவாக இருந்தாலும் உன்னோட வேலையை இந்த நிமிஷத்தோடு நிறுத்து, நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது, பிளாக் சோல்ஸ் கண்ணுக்கு தெரியுது, அப்படியெல்லாம் கூட நிறைய பேருக்கு வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர், சத்வா ஹோலிஸ்டிக்ஸ்லேருந்து. நான் போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன் ஆன்மாக்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது நம்மளுடைய ஓன் சோல், அதாவது நம்மளுடைய சொந்த ஆன்மாவுடைய முக்கியத்துவமும், அதிலிருந்து நீங்கள் எப்படி பிளெஸ்ஸிங் எடுக்கலாம், உங்கள் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நான் பேசினேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, நமக்கு சம்மந்தப்படாத ஆன்மாக்கள் நம்மளை எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் பலவித எனர்ஜிஸ் கிட்ட இருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்கவும் முடியும். உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை உங்களால் தீர்த்துக்கவும் முடியும். நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி சக்தி ஓட்டம் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட நம்மளை சுற்றியும் பல ஆன்மாக்கள் நம்மளை சுற்றி நிறையா இருக்கும். அந்த ஆன்மாக்களில் எந்த ஒரு ஆன்மாவும் நம்மளை கெட்டது செய்யணும், நம்மளை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஆன்மாவுடைய தன்மையில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த அதிர்வலைகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அதிர்வலைகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ஒரு மேட்ச் ஆகாத அதிர்வலைகளை உருவாக்கி நம்மளுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும் எப்போவுமே. ஸோ அப்படிப்பட்ட வைப்ரேஷன்ஸை தடுக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி எப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் எல்லாம் நமக்கு தெரியும். எப்படின்னா, சில சோல்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சோல்ஸ்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் சில நேரங்கள் நமக்கு பாத வலியை உருவாக்கும். கால்கள் மட்டும் ரொம்ப வலிக்கும். நிறைய பேருக்கு எல்லோரும் சொல்லுவாங்க, எனக்கு நைட்டு தூங்கும்போது பாதங்கள் ரொம்ப வலியாக இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, தூங்கி எந்திரிச்ச உடனே காலை கீழேயே வைக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சோல்ஸ் கிரவுண்டிங் ப்ராசஸ்லேயே இருக்கும். அதாவது பூமி சம்மந்தப்பட்ட மாதிரி எனர்ஜி கூட தான் இருக்கும். அப்போது அளவுக்கு அதிகமான தடைகளை அது சக்தி ஓட்டத்தில் தடைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்படி உருவாக்கும் போது இந்த காலுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்கரங்களும், நம்மளுடைய உடம்புலையும் சில சக்கரங்கள் இருக்குது, நம்மளுடைய உடம்புக்கு வெளியிலையும் சில சக்கரங்கள் ஆக்டிவலாக இருக்கும். அப்போது அந்த சக்கரங்களுடைய ஆக்டிவேஷனை இந்த சோல்ஸ் என்ன பண்ணும்னா அந்த எனர்ஜி பிளாக் பண்ணி விட்டுரும். அப்போது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நிறுத்தப்படும். இந்த எனர்ஜி சிஸ்டம் ப்ராப்ளம் ஆகிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது, உடலில் பலவிதமான நோய் காரணிகள் ஏற்படுது. இதில் மெடிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது 1000 ரீசன் இருக்கும். இந்த செல்ஸ் பிரச்சனை இருக்குது, இந்த வைரஸ் பிரச்சனை இருக்குது, இந்த பாக்டீரியா பிரச்சனை இருக்குது, இப்படி நிறைய காரணங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சூக்ஷ்ம தன்மையில் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும். அது நம்மளுடைய சக்தி ஓட்டம், இன்னொன்று நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆன்மாக்கள் இல்லாத இடமே இங்கே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நானே இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இந்த இடத்துல எத்தனை சோல்ஸ் இருக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக தெரியாது. நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய அனதர் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, நம்மளுடைய கண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சில அதிர்வலைகளை பார்க்கக்கூடிய தன்மை இயற்கையிலேயே இல்லை. அதே போல் காதுகளுக்கும் அதே நிலைமை தான், அதுவும் கிடையாது. அப்போ அதனால தான் தியானத்தில் உட்காரும்போது பல காட்சிகள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர்
தூக்கத்தில் வந்து கனவு வருது, காட்சிகள் வருதுன்னு சொல்லுவாங்க. கனவுக்கும் காட்சிக்குமே வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் சொல்கிறது உண்டு. ஏன்னா என் கனவில் இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், என் கனவில் வந்து இந்த சாமி வந்துச்சு, இந்த என்னோட தாத்தா வந்தாங்க, பாட்டி வந்தாங்க, என்னோட கனவில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கனவு அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலை என்னவோ, உங்கள் மனநிலையும் உங்களுடைய யோசனையும் என்னவோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் கனவு. ஆனால் காட்சிகள் அப்படி கிடையாது. உண்மையாகவே நீங்கள் அந்த ஒரு டைமென்ஷனில் உண்மையாகவே நீங்கள் அந்த இடத்துல இருந்து சில விஷயங்கள் நடக்கும், அதை நீங்கள் நேரடியாக பார்த்துட்ருப்பீங்க, அது காட்சிகள். ஸோ இதுக்கே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. காட்சிகள்ங்கிறது நம்ம உருவாக்க முடியாது, ஆனால் கனவுங்கிறது நம்ம உருவாக்கக்கூடியது. ஏன்னா நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து கனவு, ஆனால் நம்மளுடைய கான்ஷியஸுக்கு மீறினது காட்சிகள். அப்போது அப்படிப்பட்ட காட்சிகள் வந்து எல்லாருக்குமே தியானத்தில் வருமானு கேட்டால் தியானத்தில் அப்படி வராது. தியானத்தில் முக்கால்வாசி வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளாங்க் கலர்ஸ் தான் வரும். ஒன்லி வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்பிள் கலர் வரும், இல்லைனா பிளாக் கலர் வரும், இல்லைனா வந்து ஒளிகள் ஒளி கலர்ஸு, அதாவது ஒளி ரூபம், ஒரு எல்லோ கலர் வரலாம், க்ரீன் கலர் வரலாம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஐஸில் இருக்கிற அந்த நிறமிகள்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணில் வந்து நிறைய கலர் கோன்ஸ் இருக்கும் நமக்கு ஐஸில். அந்த ஐ கோன்ஸ், அந்த கலர் கோன்ஸோடைய ரிஃப்ளெக்ஷனே வந்து சம்டைம்ஸ் அந்த மாதிரி நமக்கு அது தெரியும். எப்படின்னா தியானத்தில் உட்காரும்போது நம்மளுடைய காட்சிகள் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். அப்போது காட்சிகள் எப்போ மோஸ்ட்லி வரும்னா தூக்கத்தில் தான் வரும். அப்போ தூக்கத்தில் வரும்போது பாதி தூக்கத்துக்கு மேலே நீங்கள் போகும்போது உங்களுடைய கான்ஷியஸ் எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா, காமா அந்த மாதிரி இருக்கிறதுல தீட்டா ஸ்டேஜுக்கு வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஆல்ஃபா பீட்டாவில் இருக்கும்போது உங்களால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்க முடியும். ஆனால் டெல்டா ஸ்டேஜ் போகும்போது தான் அனதர் டைமென்ஷனோடது உங்களுடைய பிரெயினை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ டெல்டா ஸ்டேஜ் போகும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க, கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருப்பீங்க, ஆனால் பிரெயின் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம கண்ணை திறக்கும் போது வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. தூங்கிட்டு கண்ணை திடீர்னு திறந்தவொடனே பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு பிளாக் கலரில் ஒரு ஃபார்மேஷன் தெரியும், இல்லைன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டைமென்ஷன்லேருந்து டக்குன்னு நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தால் இதை நிறையா நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு சக்தி ரூபம் இருக்குங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற எனர்ஜியை வந்துட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. பிகாஸ் ஆன்மாக்களும் அதே போல தான். இந்த ஆன்மாக்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உடல் கிடையாது, ஆனால் ஒரு காற்று உருவம் மாதிரி தான். இந்த பனி வந்து அப்படியே நம்மளை புகை மூட்டை மாதிரி இப்படி மூடி போகும்போது நமக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு காற்று வருது அப்படின்னு தானே தெரியும். தட் இஸ் த ஸ்பிரிட் எனர்ஜி. ஸோ அந்த ஸ்பிரிட் எனர்ஜி நம்மளுடைய ஆறால் கலக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஓன் சக்தி இருக்குல்ல, எனர்ஜி இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்டு திடகார்த்தமாக இருக்கீங்க, ஆனால் திடகார்த்தமாக இருக்கும்போது என்ன ஆகுது, உங்களுடைய சூக்ஷ்ம உடல் நல்ல பலமாக இருக்கும், நல்லா பூஜையெல்லாம் பண்ணுறீங்க, நல்லா பலமாக இருக்கும். ஆனால் திடீர்னு என்ன ஆகும், 10 நாள் நல்லா இருப்பீங்க, ஆனால் அதே நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆயிடுவீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எப்பெல்லாம் நீங்கள் வந்து எனர்ஜி ஹை லெவலில் போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த சோல்ஸுன்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறதே வந்து ஒளி தான். அந்த ஒளி உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக அந்த என்டிட்டிஸ் என்ன செய்யும், உங்களுடைய ஒளியை சக் பண்ண ஆரம்பிக்கும். பட் அது நமக்கு தெரியாது, நம்மளால் அதை உணரவும் முடியாது, அதை நம்ம வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் மந்திராஸை சாண்ட் பண்ணி என்ன செய்யுங்க, மிருத்யுஞ்சயா மந்திராஸை சாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆரா லெவல் எப்படி இருக்குமா, ஒரு 10% இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற ஆரா வந்து 90% ஸ்ட்ரென்த் வரைக்கும் மாறுமா. ஓகேங்களா. அப்போது எந்த என்டிட்டிஸ் வந்து உங்களுடைய அந்த லைட் எனர்ஜியை சக் பண்ணாலும் அது தேவைப்படுற அளவுக்கு சக் பண்ணிவிட்டு அது விட்டுரும். ஆனால் மீதி இருக்கிறது அட்லீஸ்ட் 70% உங்ககிட்ட இருக்கும். அப்போ நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருந்தாகணும். ஆனால் 70% இல்லாமல் பிலோ த 10 வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுடைய நிலைமை என்ன நினச்சி பாருங்களேன். அப்போது ஆன்மாக்கள் வந்து நமக்கு எந்த இடத்துலையும் வந்து கெட்டது பண்ணுறது இல்லை, ஆனால் அதோடைய ஒளி ரூபத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற ஒளி யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட எல்லாம் சக் பண்ணி அதை எடுத்துக்குது. இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்குது. அப்போது உங்களுடைய எனர்ஜி இங்கே டவுன் ஆகிறதுனால என்ன செய்யுதுன்னா
உங்களுக்கு நிறைய விதமான நோய்கள் உருவாகுது. அதே சமயத்தில் வாழ்க்கை முறையிலையும் பல பிரச்சனைகள் வருது. ஸோ இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நடக்குது. எந்த ஆன்மாவும் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி கஷ்டப்படுத்துறது கிடையாது. ஆனால் அப்படி ஒருவேளை உங்ககிட்ட ஏதோ சோல் பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஈவன்தோ வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களா கூட இருக்கலாம். எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் மனுஷன்தான், ஆன்மா தான். இதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் ஒருவேளை நீங்கள் சஃபர் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் இதுதான். ஸோ இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சிம்பிள் ரெமெடி என்ன அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய லைட் பாடியை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்ட்ராங் பண்ண என்ன ஆகும்னா மற்ற சோல் எனர்ஜிஸோடைய எந்த பாதிப்பும் வந்துட்டு உங்ககிட்ட வராது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். மகா மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லும்போது உங்களுடைய ஆரா பயங்கர ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? சரி, இதே வந்து நான் வந்து வேறு ரிலீஜியனில் இருக்கேங்க, நான் வந்து என்ன பண்ணலாம்? சரி விடுங்க, ரிலீஜியனையே விட்டுருங்க, மந்திரங்களே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். பட் எனர்ஜி சிஸ்டம்னு வரும்போது அது பொதுவானது தானே, காமன் தானே. உங்கள் எல்லாருக்குமே பொதுவாக அமையக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறேன். கமெண்டிங்காக இருங்க. எந்த சோலாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது எந்த மாதிரி பிரச்சனைன்னு பாருங்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாகவா, இல்லை வந்து வேறு ஏதாவது ரூபத்தில் வருதான்னு பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் மனசளவில் சொல்லுங்கள், ஸ்டாப் ஒர்க்குன்னு சொல்லுங்கள் அதுக்கிட்ட. அந்த எனர்ஜி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த மாதிரி சோலாக இருந்தாலும், எந்த மாதிரி என்டிட்டிஸாக இருந்தாலும், பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், பர்சனலாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் என்னோடய லைனுக்கு வாங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் இது பண்ணுறேன், கன்சல்டிங் ப்ளஸ் வந்து ரெமெடிஸ் நான் கொடுக்குறேன். ஆனால் பட் இது பொதுவாக நான் பேசுகிறதுனால பொதுவாக ஒரே விஷயம் சொல்கிறேன். எந்த ஒரு சோல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வார்த்தைக்கு எதுவாக இருந்தாலும் நிற்கும். ஏன்னா இன்றைக்கி நான் அதை உங்களுக்கு இனிஷியேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நிற்கும். அதுலேருந்து உங்களால் தப்பிச்சுக்க முடியும். இப்போ ஒரு உதாரணம் ஒன்று நான் சொல்கிறேன். என்னுடைய கிளைண்ட்ஸில் என்கிட்ட வந்த ஒரு கேஸ் இது. அதில் என்னென்னா, அவங்க வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர், சரிங்களா? ரொம்ப நல்ல பிஸ்னஸ் மேன் அவங்க. ஆனால் அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய வீடு கட்டுறது, பில்டிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, இது எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வீடு கட்டி முடிகிற ஓரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே 2 இறப்புகள் ஏற்படுது. இந்த 2 பேருமே கீழே விழுந்து இறந்துட்டாங்க. பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் இடத்துல 3 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த அத்தனை ஆன்மாவும் இன்னும் அதே இடத்துல இருக்குது. அப்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பர்டிகுலர் பிளேஸில் யாரையுமே வாழவே விடாமல் இதுவரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது புதுசாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. சரி, இந்த பிரச்சனைகள் உருவாக்குறாங்களே, அப்போ இறந்தவங்க வந்து நல்லவங்களாக தானே இருக்க முடியும், நல்ல விதமாக தானே இருக்க முடியும். அப்புறம் ஏன் அவங்க மட்டும் இறந்தாங்கங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். ஆனால் அங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, அந்த இடத்துல இறந்தவங்களுடைய சக்தி நிலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த சக்தி நிலை மிக மிக மோசமாக இருந்தது. அதனால தான் இந்த சோல்ஸோடைய எனர்ஜி அப்படியே அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏதுவாக மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சக்தியை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இது வந்து என்னோடய கேஸில் வந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது, இப்போ உங்களுடைய உடம்புல வந்து கால் ரொம்ப வலியாக இருக்குது, எப்போவுமே வலிக்குது, அதுவும் நைட் டைமில் படுத்ததுக்கப்புறம் உங்கள் பாதம் ரொம்ப வலிக்குது, காலில் இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி இப்படி உருவி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆன்மாக்களுடைய பிரச்சனை தான். இன்னொன்று வந்து தொழிலில் அடிக்கடி நஷ்டமாகிறது, ஏமாத்துறவங்களாவே தொழிலில் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் அதுவும் சில சோல்ஸ்னால் வர பிரச்சனைகள் தான். அப்படி ஒரு வேளை இருந்தது அப்படின்னா, ஏன்னா நான் பிரச்சனைன்னு சொல்லும்போது ஏதோ 1-2 தான் என் மைண்டுக்கும் வரும். அப்போது அதாவது நீங்கள் லைஃப்பில் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு ஆன்மாக்கள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கவே வேண்டாம். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெரியுங்களா, என்னோடய லைஃப்பில் எனக்கு பிரச்சனை கொடுக்குற எந்த ஆன்மாவாக இருந்தாலும் உன்னோட வேலையை இந்த நிமிஷத்தோடு நிறுத்து அப்படிங்கிறத கமெண்டாக கொடுங்க. அப்படி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய வேலையை அது ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் தட் இஸ் த வைப்ரேஷன்.
அதுதான் எனர்ஜி சக்தி நிலை. ஏன்னா உங்களுடைய வார்த்தைக்கு இருக்கிற அதிர்வு வந்து அந்த ஆன்மாவுடைய அதிர்வை வந்து என்ன செய்யும், பலவீனப்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த கமாண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களை தொல்லை பண்ணுறது மீன்ஸ் அந்த வைப்ரேஷன் உங்ககிட்ட சேர்றதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். நிறைய பேருக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது, பிளாக் சோல்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியுது, அப்படியெல்லாம் கூட நிறைய பேருக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், உங்கள் இடத்துல உங்களுடைய ஆன்மாவோட லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள், 2 கையும் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்மா கிட்ட கேட்கணும். எப்படின்னா, மை டியர் சோல், என்னுடைய ஆன்மாவே, அட் த மோஸ்ட், அதாவது எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு டிவைன் லைட்டை எனக்குள்ளே கொடு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் உங்கள் உடம்பு பயங்கரமாக வந்து ஒரு திடகார்த்தமாக மாறும். அப்போது அந்த ஒளி ரூபம் தெரியும், உங்களுக்கே தெரியும். அப்போது நீங்கள் கையை நல்லா இப்படி ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி இந்த லைட் மொத்தமும் என்னோடய வீடு மொத்தமும் ஃபில் ஆகட்டும்னு சொல்லி கையை வச்சிங்கன்னா உங்கள் கையிலேருந்து அந்த எனர்ஜி வெளியில் போகும். அப்படி வெளியில் போய் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா எப்படிப்பட்ட என்டிட்டிஸாக இருந்தாலும் காணாமையே போயிடும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெமெடி, பட் ரொம்ப பவர்ஃபுல் ரெமெடி. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பர்சனலி நிறையா விஷயங்கள் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய ஆஃபீஸில் என்னோட பர்சனல் கன்சல்டேஷன் வாங்க. நிறைய ரெமெடிஸ் வந்துட்டு இதில் இருக்குது. ஏன்னா என்ன இருந்தாலும் ஃபிசிக்கல் ஃபார்மேஷனுங்கிறது வேறு, எனர்ஜி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வேறு. ஸோ உங்களுக்கு நிறைய ஷமானிக் ஹீலிங் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ண முடியும். இந்த ஆன்மாக்கள் பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு உங்களை ரெக்கவர் பண்ணி வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ என்னோடய அடுத்த பதிவில் நான் வந்து நிறைய பாசிட்டிவிட்டியோடு வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறது என்னோடய அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி.